ஜஸ்ட் $10 இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை $10,000 அதாவது 100x ஆக்குறதுக்கு எந்த கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. எப்படி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது முதல் என்னென்ன விஷயம் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த கிரிப்டோ பிட்காயின் சம்மந்தமான எந்த நாலேஜும் இல்லைன்னு சொன்னால் இதை எங்கே லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோட இன்ட்ரெஸ்ட் சொல்ல அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் முதலாக பிட்காயினை பற்றி தெரிஞ்சு பிட்காயினில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள பிட்காயின் ப்ரைஸ் ஜஸ்ட் $6,000. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் மோர் தென் $100,000, கிட்டத்தட்ட 10 மடங்குக்கு மேலே. ஓகே, அதே மாதிரி நான் முதலாக எத்தூரியத்தை வாங்கக்குள்ள எத்தூரியத்தோட ப்ரைஸ் ஜஸ்ட் $600. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தென் $2,500, கிட்டத்தட்ட 4 மடங்குக்கு மேலே. அது கிட்டத்தட்ட $4,000 மேலே போய் போட்டு லாஸ்ட் புல் மார்க்கெட்டில் இப்போ கீழே வந்துருக்குது. ஸ்டில் 4 மடங்கு 5 மடங்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. முதலாக நான் எத்தூரியம் வாங்கின டேட்ல இருந்து. கிரிப்டோ கரன்சியில் 99% ஆட்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் கெம்பிள் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு கோயினை ரெண்டமா பிக் பண்ணுறேன், இது 100x போகும் இல்லாட்டி 10x போகும் அப்படின்னு சொன்னால் இந்த கோயினில் செல்லப்பிராணியோட நேமில் இருக்குது. அதாவது டோஜ் கோயின், சிபா இனு, பெப்பே இல்லாட்டி ஏதாவது ஒரு மீமை பேஸ் பண்ணிருக்கு. அப்போ நான் ஒரு ஜஸ்ட் $10 வாங்கினா எனக்கு இத்தனை மில்லியன் கோயின் கிடைக்குது. அப்போ இந்த கோயினை நான் $1 போனால் நான் மில்லியனர்னு சொல்லி ஒரு கேம்பிளிங் மைண்ட் செட்டில் அநேகமானாக்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, எப்படி நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வேணும். நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்று இல்லாமல் இந்த டிக்டாக்கர் இந்த கோயினை வாங்க சொன்னார், அந்த யூடியூபர் அந்த கோயினை வாங்க சொன்னார்னு சொல்லி போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நாளைக்கு உங்களோட பணத்தில் 99% பணத்தை இழந்து நடு ரோட்டுக்கு தான் வரணும். என்ன காரணம் சொன்னால் அநேகமான டிக்டாக்கர்ஸ் யூடியூபர்ஸுக்கு நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க சொன்னால் ஒவ்வொரு டோக்கனுக்கு பின்னால் ஒவ்வொரு கோயினுக்கு பின்னால் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனிஸும் அந்த டீமும் என்ன பண்ணுவாங்க சொன்னால் அவங்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சொன்னால் கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி கண்டெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் கொடுத்து எங்களோட டோக்கனை பற்றி பெருமையாக பேசுங்க, எங்களோட டோக்கன் நல்ல ஃபியூச்சரில் 10 மடங்கு போகும் 100 மடங்கு போகும்னு சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வாங்கிட்டு நிறைய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி பச்சை போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சொல்லுவாங்க. நீங்கள் அதை நம்பி ஐயோ இவர் சொல்கிறார் இவர் சொன்னால் சரியாக தாங்கன்னு சொல்லி அந்த கோயின்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நாளைக்கு அவனை சொல்கிறதுல ஏதோ 100-2 கோயின் சக்ஸஸ் ஆகலாம். மற்ற எல்லாமே 99% அதோட வெல்யூவிலேருந்து. ஓகே, நாளைக்கு உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்ச் ஆஃப் கோயின்ஸ் வேர்த்தே இல்லாத கோயின்ஸ் கொஞ்சத்தை ஹோல்ட் பண்ணுவீங்க. அதோட பெருமதி $1 கூட இருக்காது. ஸோ அப்போ மீம் கோயின்களில் மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்குதா அப்படி இல்லைன்னு சொன்னால் நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற நல்ல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற கோயினில் இன்வெஸ்ட் பண்ணினா சரிதானே. அப்போ நான் கோயின் மார்க்கெட் கேப்பில் இருக்கிற டாப் 100 கோயினை போய் அந்த டாப் 100 கோயினில் எல்லாத்துலேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் அப்படி செய்கிறது ரிஸ்க் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சரியில்லை, போன புல் மார்க்கெட்டில் பயங்கரமாக ஃபேமஸாக இருந்த நிறைய கோயின்ஸில் 2 கோயின் தான் இந்த FTX அண்ட் லூனாங்கிற 2 கம்பெனியோட கோயின். இந்த 2 கம்பெனியும் பேங்க்ரப்ட் ஆகி இந்த கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயின் மார்க்கெட்டில் டாப் 10க்குள்ளே இருந்த கோயின் 2ம். FTXங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச், லூனாங்கிறது ஒரு பிளாக் செயின் ப்ளஸ் இதை பெக் பண்ணின ஸ்டேபிள் கோயினும். ஓகே, லூனாவோட ஸ்டேபிள் USTC சம்திங் ஒரு ஸ்டேபிள் கோயின் உண்டு. அது லூனாவை பெக் பண்ண அல்கோரிதமிக் ஸ்டேபிள் கோயின். 2ம் பயங்கரமாக ஃபெயில் ஆகி கிட்டத்தட்ட அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்த நிறைய பேர் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட 99% அதுக்கு கூடையான இன்வெஸ்ட்மெண்ட்டை இழந்தாங்க. இன்னும் FTXயில் இழந்தாங்கள பணம் ரீபேமெண்ட் பண்ணலை. இப்போ தான் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ மோர் தென் 3-4 வருஷம் ஆகிட்டு. அப்போ ஒரு காலகட்டத்தில் டாப் 10க்குள்ளே இருக்கிற கோயின்களே இப்படி போல மோசமாக ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னால் அப்போ கிரிப்டோவில் 10x 100x வர கோயின்களை கண்டுபிடிக்க இயலாதா? நம்ம கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்க இயலாதுன்னு கேட்பீங்க சொன்னால் எஸ், சம்பாதிக்கலாம். எப்பன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அதை கருதி ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகக்குள்ள. ஆனால் நீங்கள் இன்னொரு கதையை கேட்டு டாப் 10ல் இருக்கி அப்படி இல்லாட்டி இந்த கோயின் மீம் மாதிரிக்கு அப்படி இல்லாட்டி ஒரு செல்லப்பிராணியோட உருவத்தில் இருக்கின்னு சொல்லி அதுலேலாம் போய் ஒரு ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சும் பண்ணாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் பயங்கரமான அதிகம். நான் இவ்வளோ காலத்துக்கு நான் கிட்டத்தட்ட கிரிப்டோ ரிலேட்டடான வீடியோஸ் மோர் தென் 4-5 இயர்ஸ் நான் போட்டுட்ருக்கிறேன். இவ்வளோ காலத்துக்கு பப்ளிக்காக நான் ஆரம்ப காலகட்டத்தில் 1-2 கோயின்கள் நான் எக்ஸ்ட்ராவாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் கூடுதலான டைம், அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 4-5 வருஷம் நான் வீடியோ செஞ்சுருக்கேன். இவ்வளோ காலத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு கிரிப்டோன்னு சொன்னால் அது மிஸ்டர் பிட்காயின் மட்டும்தான். உலகத்துக்கு வந்த முதல் கிரிப்டோ கரன்சி பிட்காயினுக்கு மட்டும்தான்
ஒரு ஃபவுண்டிங் டீம் இல்லை, அதை கம்பெனி மாதிரி ரன் பண்ணலை, ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இல்லாமையே இவ்வளோ காலத்துக்கு நம்பர் 1ல் இருக்குது. ஸ்டில் இப்போ கூட நம்பர் 1ல் இருக்குது. ஃப்யூச்சரில் கூட நம்பர் 1ல் தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் இது மட்டும்தான் 100% டீசென்ட்ரலைஸ், எந்த விதமான ஒரு கம்பெனியோட பேக்கிங்கும் இல்லாமல் அது என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கோ அந்த காரணத்தை சால்வ் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே எந்த விதமான ஹெக்குமே பண்ணப்படாமல் பிளாக் செயின் ரியல் யூஸ் கேஸை உலகத்துக்கு எடுத்துக்காட்டி ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரே ஒரு காயின் சொன்னால் அது பிட்காயின். பிட்காயினை பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். உங்கள்கிட்ட இன்னும் பிட்காயின் இல்லை, ஆனால் நீங்கள் வேறு கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணதை யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரிய மடத்தனை செய்கிறீங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் 80 to 90% பிட்காயின் மட்டும்தான் இருக்கணும். நீங்கள் ஒரு அட்வான்ஸ் இல்லாட்டி ப்ரோ வரக்குள்ளே மேபி ஒரு 50% பிட்காயினை கொண்டு வரலாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 190% உங்களோட போர்ட்ஃபோலியோ பிட்காயினில் தான் இருக்கிறத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இட் இஸ் ப்ரூவன் கிரிப்டோ. இன்றைக்கும் எப்போ இவ்வளோ காலத்து நம்பர் 1ல் இருக்குது, இன்றைக்கு நம்பர் 1ல் இருக்குது, எதிர்காலத்தில் கூட நம்பர் 1ல் தான் இது இருக்க போகுது. அதுக்காக நான் பிட்காயினில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணிக்கேன், பிட்காயின் மட்டும்தான் நான் வச்சிருக்கேனான்னு கேட்டால் இல்லை. நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரே ஒரு காயின் சொன்னால் அது பிட்காயின் மட்டும்தான். ஆனால் இதை தாண்டி வேறு காயின்ஸ்களில் வேறு நிறைய ப்ராஜெக்ட்ஸ்களில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு சில ப்ராஜெக்ட்ஸ்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10x - 100x வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்குது. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணின ப்ராஜெக்ட்ஸ்கள் சிலது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நல்ல ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணினதெல்லாம் 99% ஃபெயிலியரும் ஆயிருக்கு. அதாவது 99% மைனஸில் போய் அந்த ஃபைனல் வேர்த் இல்லாமல் கூட ஆயிருக்கு. என்ன நம்ம சொன்னால் அந்த ப்ராஜெக்ட்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணாதால். அதனால் எல்லாருமே ரிசர்ச் பண்ணலாம். ஆனால் எல்லாரோட ரிசர்ச்சும் 100% சரியாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன மட்டும் இல்லை, எந்த ஒரு கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சரையும் பிளைண்டாக நம்பி நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எப்போயுமே உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கிட்டையும் இன்றைக்கு கூட நிறைய கம்பெனிஸ் காயின்ஸ்கள் இப்போயும் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட காயினை ப்ரொமோட் பண்ண சொல்லி. கிட்டத்தட்ட 4 ஃபிகர்லேருந்து 5 ஃபிகர் வரைக்கும் பணம் தரம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு இப்போ வரைக்கும் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நான் எந்த விதமான ப்ரொப்போசலையும் எக்ஸெப்ட் பண்ணுறல. என்ன காரணம்னு சொன்னால் உங்களை ஏமாற்றி அப்படியே ஒரு விஷயம் கொண்டு ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு எந்த அவசியமும் இல்லை. ஸ்டில் அந்த ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்டாக இருக்கலாம், இப்போதைக்கு நல்ல ப்ராஜெக்டாக இருக்கலாம், நாளைக்கு வீடியோ செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நாளைக்கு அந்த காயினுக்கு பின்னால் ஒரு டீம் ஒன்று இருக்கு, அதுக்குன்னு சொல்லி ஒரு ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணாங்க. நாளைக்கு உங்களோட கம்பெனியில் உள்ளுக்கு நடக்கிற பிரச்சனையாலோ அப்படி எக்ஸ்டர்னல் ஃபேக்டரால் நடக்கிற ஒரு பிரச்சனையாலோ அவங்களோட கம்பெனி பிரச்சனைக்குள்ள அந்த காயினுக்கு பாதிப்பு வரும். அப்படி காயினுக்கு பாதிப்பு வரக்குள்ள நான் சொல்லி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டி வரும். ஈவன் தோ நான் எவ்வளோதான் டிஸ்க்ளைமர்ஸை சொல்லி நீங்கள் உங்களோட ஓன் அவேர்னஸை பண்ணி அதுக்கு பிறகு வாங்கன்னு சொன்னாலும் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்குள்ள நாளை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னிலைக்கு ஒரு ட்ரஸ்ட்டில் தான் நீங்கள் ஒரு கிரிப்டோ போய் வாங்குவீங்க. நாளைக்கு அது நல்லா பெர்ஃபார்ம் ஆக போகல, அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது. ஸோ அதனால தான் நான் எந்த விதமான கிரிப்டோ ஈவன் தோ நான் பெரிய அளவில் நான் இன்வெஸ்ட் பண்ணினாலும் அதை நான் பப்ளிக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொண்டு வரலாம், அப்போ நாங்கள் கிரிப்டோவில் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுற சரி, அதை தாண்டி நாங்கள் ஒரு 5-10% ஆஃப் அவர் போர்ட்ஃபோலியோவை நாங்கள் வேறு காயினில் நல்ல காயினில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்குரிய ஐடியான்னு சொல்லி கேட்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் பண்ணணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னென்னு சொன்னால் அந்த காயினை பற்றி நீங்கள் உங்களோட ஓன் ரிசர்ச்சை பண்ணணும். அந்த காயினை ஒயிட் பேப்பரை வாசிக்கணும். ஒயிட் பேப்பர்னு சொன்னால் அந்த காயினை பற்றி எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. அந்த காயினை என்ன ஆனதுக்காக உருவாக்கியிருக்காங்க, அதுக்கு பின்னால் இருக்கிற டீம் என்ன, அது என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது, ஏன் இந்த காயினை உருவாக்குறாங்க, அதே மாதிரி இருக்கிற காயின்கள் சால்வ் பண்ணாத என்ன விஷயத்தை இந்த ப்ராஜெக்ட் சால்வ் பண்ணுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே டோட்டலாக எழுதியிருப்பாங்க. அடுத்தது அந்த காயினை டீமை பார்க்கணும். அதாவது அந்த காயினை உருவாக்குறதுக்கு இல்லாத ஃபவுண்டர்ஸ் யார், கோ ஃபவுண்டர்ஸ் யார், மார்க்கெட்டிங் டீம் என்ன, சாஃப்ட்வேர் டெவலப்பர் டீம்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க, யார் அது, அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் என்ன, அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை போய் அவங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணிக்காங்க, ரியல் ஆக்கலாம், முகத்தை காட்டியிருக்காங்க, இல்லை திரைமறைவில் இருக்காங்களா, இதை மாதிரி நிறைய விஷயம் அந்த டீமை பற்றி ஒரு அனாலிசிஸ் ஒன்று பண்ணணும் நீங்கள். அடுத்தது டோக்கனமிக்ஸை பார்க்கணும். டோக்கனமிக்ஸ் சொன்னால் அந்த கிரிப்டோ ஃபிக்ஸ் சப்ளையா இல்லாட்டி ஃபிக்ஸ் சப்ளை இல்லையா, அடுத்தது ஏர்லியாக எத்தனை சீட் ரவுண்ட் போயிருக்காங்க, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் மாதிரி எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, அவங்க உடனே மார்க்கெட்டில் அவங்க காயினை டம்ப் பண்ணி செல் பண்ணுற சான்ஸ் இருக்குதா, நாளைக்கு அவங்க செல் பண்ணக்குள்ள ப்ரைஸ் என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்து உங்களோட மனசுக்கு ஓகே இந்த காயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த கிரிப்டோகளில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகினாலும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஓகே நம்ம செஞ்சதில் ஏதோ ஒரு இடத்த மிஸ்டேக் நடந்துட்டு, ஸோ பரவாயில்ல நம்ம மற்ற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் சரியாக்கலாம்னு சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை வரும், கோவம் வராது. ஆனால் இதே இது இன்னொரு ஆள்கிட்ட கதையை கேட்டு பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க சொன்னால் உங்களுக்கு அந்த நபரில் கோவம் நம்பர். உங்களுக்கு கிரிப்டோ ரிலேட்டடாக மேலே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு கொள்ளணும் படிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் HPU கம்யூனிட்டியில் நாங்கள் எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கிறோம். இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டிருக்கேன். அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அந்த வீடியோக்கு எத்தனை லைக்கிறீங்கிறதுக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்கள். பை.